இந்த புத்தகத்தோட பேரு காஸ்ட். இதை எழுதினவங்க இசபெல் வில்கர்சன். இசபெல் வில்கர்சன் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க கருப்பின எழுத்தாளர், அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க இந்தியாவில் இருக்கிற சாதி அமைப்பை பற்றி ரொம்ப விரிவான ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதையும் அமெரிக்காவில் இருக்கிற இன ஒடுக்குமுறைகளையும் ஒப்பிட்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அப்புறம் இவங்க உலகத்துல 3 வகையான ஒடுக்குமுறைகளையோ இல்ல அமைப்புகளையோ எடுத்துட்டு அதை பத்தி பேசுறாங்க. ஜெர்மானியர்கள் யூதர்கள் மேல நடத்தின ஒரு இன அழித்தொழிப்பு, அந்த அந்த ஒடுக்குமுறை. அப்புறம் இந்தியாவில் இருக்கிற காஸ்ட் சிஸ்டம், சாதி அமைப்புகள். அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற ரேசிசம். இது 3த்தையும் தான் அவங்க ஒப்புமைப்படுத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, காஸ்ட் ஹைரார்கி இஸ் நாட் அபவுட் மொராலிட்டி, இட்ஸ் அபவுட் பவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாதிய கட்டமைப்பு ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, அந்த மொராலிட்டியை பத்தினது இல்ல. இட் இஸ் அபவுட் பவர். யாருக்கு யார் மேல ஆதிக்க உணர்வு இருக்கு, யாரை விட பவர்ஃபுல்லா காட்டிக்க விரும்புறாங்க, யாரு ஒடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த சாதிய கட்டமைப்போட அடிப்படை அப்படின்னு இசபெல் வில்கர்சன் சொல்றாங்க. அப்புறம் ஆப்பிரிக்க அமெரிக்க வரலாற்றுல ஒரு குறிப்பிடத்தகுந்த இடம் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களுக்கு இருக்கு. அவர் ஒரு அறிஞர், இந்த இனவெறியை எதிர்த்து போராடினவர், கருப்பின மக்களுக்காக அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடினவர்னு தெரியும் நமக்கு. அந்த மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் ஒரு இந்தியாவுக்கு ஒரு பயணத்துக்கு வராரு. இது விடுதலைக்கு பிறகான இந்தியான்னு தான் நினைக்கிறேன். அப்போ இந்தியாவுக்கு வரும்போது ட்ரிவாண்டத்துல ஒரு கல்லூரியில அவரை பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் பிரதமருடைய அழைப்புல விருந்தினராக தான் வந்திருக்காரு, ஒரு அரச விருந்தினராக வந்திருக்காரு. அங்க அவர் கல்லூரி மாணவர்களுக்கு நடுவில் பேசும்போது வெல்கம் அவர் ஃபெலோ அன்டச்சபிள் அப்படின்னு ஒரு பேராசிரியர் சொல்றாரு. ஒரு சக தீண்டத்தகாதவர் அமெரிக்காவில இருந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காருன்னு சொன்ன உடனே அப்போதான் அவருக்கு அதை ஹிட் பண்ணுது. இப்போ இங்க நம்ம எப்படியோ இன ரீதியா நம்ம எப்படி ஒடுக்கப்படுறோமோ அதே மாதிரிதான் தீண்டாமையால ஒரு சாதியத்தினால இந்தியாவில் மக்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு அவர். இதையும் அவர் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறாரு. அதையும் இசபெல் வில்கர்சன் பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு செல் எப்படி செயல்படணும்ன்றதுக்கு டிஎன்ஏ தான் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ, அந்த மாதிரி சமூக பொருளாதார மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சாதியை சொல்றாங்க. சாதின்றது இசபெல் வில்கர்சன் குறிப்பிடுறது இந்த ஆதிக்க மனப்பான்மையே அவங்க சாதியம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது நம்ம இனவெறின்னு சொன்னாலும் ரேசிசம் சொன்னாலும் அவங்க இது எல்லாம் ஒரே மாதிரியானதான்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் ஒண்ணு, அந்த இனவெறியும் சாதி வெறியும் ஒரே மாதிரியானதுன்னு அவங்க கட்டமை